நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கன்னிக்குட்டியை பார்க்க வருதுங்களா? கன்னிக்குட்டியே பாலுக்கு விடுறீங்க இல்லைங்களா? 750 ரூபா ஒரு 50 கிலோ மூட்டை. இப்ப இவர் போடுறது அதான் குச்சி தீவனம், மாட்டு தீவனம். அது இதெல்லாம் போட்டா பால், இல்லாட்டி பால் இல்லை. எதுவுமே போடல எனக்கு பால் வேணும்னா மாடை வளர்க்க வேண்டியது, மாடை வளர்க்க வேண்டியது. இப்படியே போச்சுன்னா சாப்பிடறதுக்கு என்னதான்? சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இப்ப 500 நோட்டு சாப்பிட முடியுமா நீங்க? அது எப்படி சாப்பிட முடியும்? 200 நோட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து பரம்பரையா இருக்கு, 5 தலைமுறையாச்சு. ஈஸியான மெத்தட், எறும்பு மாதிரி. கால்சியம் போட்டு பால் அதிகமா வரும். 15 கண் குட்டி போட்டாச்சு. 17 இது வரைக்கும் எந்த மாடுங்க அது? எல்லாம் இங்க வளர்ந்த மாடுகள். 30 ரூபாய்க்கு கொடுத்துறேன், அவங்க கொண்டு போய் 60 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. 2ஆவது நாள் கறக்குறதெல்லாம் வந்து கோதுமை உப்புமா மாதிரி ஆகும். இதுல வந்து நம்ம நேரம் நல்லா இருந்தா மாடு வளர்க்க முடியும். நம்ம நேரம் மோசமாச்சுன்னா மாடுகளே இறந்துடும். இப்ப கண்ணு போட்டுச்சு, நாளைக்கு கால்சியம் போடணும். டேஸ்ட் கேக்குது. என்ன டேஸ்ட்னா என்ன டேஸ்ட்டுங்க? ஒண்ணு அதிகமா போடணும். அது தெரியுங்களா? அப்புறம் இப்போதான் பக்கத்துலயே வருது. டேஸ்ட் பத்தலைங்க அதுக்கு. கரெக்டா டேஸ்ட் பார்த்து அப்படியே விட்டுருச்சுங்களா? டேஸ்ட் இல்லைன்னா குடிக்காது. சரி, அதுக்கு என்னதான் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உப்பு அதிகமா போடுவீங்களா? இது என்னங்க இது? சொன்ன மாதிரி இப்போதான் குடிக்குதுங்கய்யா. இதான் அது டேஸ்ட் பத்தலைங்க. இன்னும் பத்தலையாட்டு இருக்குது. சொல்லுது பாருங்க. 5 தலைமுறையா தொடர்ந்த இந்த ஒரு தொழில் 6வது தலைமுறையில இருக்குமா?